வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். என் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 1 இருந்து 4வது தலைப்பாக ஆக்கினை தவம் உன் வாழ்வின் திசையை மாற்றும் என்ற தலைப்பில் சிந்தனை உரையை சிறப்பாக ஏற்றி கொடுக்க இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். என்னை யான் அறிய வேண்டி இறைவாய் என் கூறுவாய் வந்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் பயிற்சி என்ற ஓர் ஞான ஆசிரியர் நிலையை நோக்கிய ஒரு பயணம். இதில் நாம் முதலில் நம்மை பற்றிய ஒரு ஞானத்தை தெரிந்து கொள்கிறோம். அதன் பிறகு நமக்கும் வளமுடன் இருக்குமா. ஜமுனா ராணி அம்மா மைக் மியூட் ஆயிருக்குங்க. ஒரு 3 வகையான பயிற்சிகளாக நமக்கு கொடுத்துள்ளார்கள். நாம் சென்ற பகுதியில் ஒரு சமநிலையான வாழ்க்கை முறை என்பதை பற்றி சிந்தித்தோம். அதாவது புற வாழ்க்கை என்ற ஒன்று, அக வாழ்க்கை என்ற ஒன்று உண்டு. இரண்டும் சமநிலையில் வாழ்வது என்பது பற்றிய ஒரு சிந்தனை செய்வோம். இப்போ இந்த மனம் சமுதாயத்தில் புற வாழ்க்கையில் 100% ஒடுங்கி இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். சரி, அப்படி இருப்பதென்றால் என்ன என்று கேட்டால், அதுதான் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ இந்த புற வாழ்க்கையில் உயர்ந்து 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 போனால் வாழ்க்கையில் உயர்வு என்று அந்த சமுதாயம் நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்து துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது. இப்போ புற வாழ்க்கையில் பொருள் வாழ்க்கை என்பது பொருள் நிலையில் மனிதன் உயர்ந்து கொண்டிருக்கிறான் என்பது உண்மை. ஆனால் அதற்கு தகுந்தாற்போல அந்த துன்ப உணர்வுகளும் அதீதமாக உயர்ந்துதான் இருக்கிறது என்பதும் தெரிகிறது. ஆனால் அந்த துன்பத்திற்கான காரணம் என்பது தெரியவில்லை. அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். முழுமையாக இந்த புற வாழ்க்கையில் மனிதன் வாழ்வதுதான் இந்த அனைத்து துன்பத்திற்கும் காரணம் அதுதான். அது இயற்கை சார்ந்த துன்பமாக இருந்தாலும் சரி, தனி மனிதன் சார்ந்த துன்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயம் சார்ந்த துன்பமாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் காரணம் மனிதன். அந்த புற வாழ்க்கையில் அதீதமாக போனதுதான் காரணம். அக வாழ்க்கை என்பதை நாம் நிராகரித்ததுதான் காரணம். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த புற வாழ்க்கை அப்படிங்கிற போது அங்கே என்ன நமது மனிதன் என்பதில் அந்த புறத்தோடு தொடர்புடையது அந்த உடல். அப்போ புற வாழ்க்கை என்று சொன்னால் உடல் வாழ்க்கை என்று சொல்லலாம். உடல் சார்ந்த வாழ்க்கை புற வாழ்க்கை. அக வாழ்க்கை என்பது மனம் சார்ந்தது. இப்போ இந்த உடல் என்பது எதை சார்ந்தது என்று நாம் ஒரு சிந்தனை செய்வோம். உடல் எதை சார்ந்தது என்று சொன்னால், இந்த உடல் என்பது எவ்வாறு உருவானது அது என்று சொன்னால், இந்த பஞ்ச பூதங்களால் இணைந்து அந்த உடலாக இருக்கிறது. இப்போ வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய புறப்பொருட்கள், அதற்கும் இந்த உடலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இப்போ நாம எதற்காக சிந்திக்கிறோம் என்றால், இந்த சமநிலை வர வேண்டும் என்றால், இந்த சமநிலை வருவதற்கு இந்த சிந்தனை தெளிவு இருந்தால்தான் நாம் அக வாழ்க்கைக்குள்ளாக வர முடியும் என்பதற்காக சிந்திக்கிறோம். இப்போ அதற்காக உலக பொருள்கள், இந்த உடல் இந்த பஞ்சபூதங்களால் ஆனது என்று சொன்னோம் அல்லவா,
அதை இந்த உலக பொருள் என்று எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த உலக பொருள் அனைத்தும் மனிதன் எந்தெந்த பொருட்களோடு தொடர்பு கொள்கிறானோ அத்தனை உலக பொருட்களும், அது உணவு பொருளாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, இயந்திரமாக இருந்தாலும் சரி, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த உலக பொருட்கள் அனைத்தும் நம் கண்ணுக்கு முன் தெரியக்கூடிய அனைத்தும் உபயோக பொருட்கள். நம்மில் மனிதரில் எதை சார்ந்தது என்று ஒரு சிந்தனை தான் செய்ய வேண்டும். இப்போ நம்மில் மனிதரில் என்று சொன்னால் 3 இருக்கிறது. உடல் இருக்கிறது, மனம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. இந்த 3ம் சேர்ந்ததுதான் மனிதர். இப்போ இந்த உலக பொருட்கள் இந்த உடலிலே 3ல் எதை சார்ந்தது என்றால் அதில் ஒரு தெளிவு வேண்டும். உடல் சார்ந்ததா, மனம் சார்ந்ததா, உயிர் சார்ந்ததா என்று ஒரு கேள்வி. இது எதை சார்ந்தது? இப்போ உடல், உயிர், மனம் 3ம் நம்மிடம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டோம். அதாவது உடல், உயிர், மனம் ஒரு பக்கம் 3 விஷயத்தை எழுதுவோம். இந்த 3க்கும் அந்த 3க்கும் ஒரு இணைப்பு பொருத்துதல், சரியாக பொருத்துதல், மேட்ச் த ஃபாலோவிங் என்று சொல்வார்கள் அல்லவா? அவ்வாறு பொருத்தி பார்ப்போம். இப்போ இந்த உலக பொருட்கள் என்ற ஒன்றை வைத்துக் கொள்வோம். இன்னொன்று உறவுகள் என்ற ஒன்றை வைத்துக் கொள்வோம். இப்போ நாம பொருட்களோடு உறவு என்பது பொருட்கள், சட பொருட்கள். இந்த உறவுகள் என்று சொன்னால் அது உயிர் உறவுகள், உயிர் மனம் என்ற இணைப்பில் இருக்கக்கூடிய உறவுகள். சடப்பொருட்கள் என்று சொன்னால் அங்கு உயிர் மனம் இல்லை. அப்போ உலக பொருட்கள் என்பது ஒன்று, இன்னொன்று உயிர் உறவுகள் என்பது இரண்டாவது, மூன்றாவது பாலுணர்வு என்ற ஒன்று. இந்த 3ஐயும் ஒரு பக்கம் எழுத வேண்டும். மற்றொரு பக்கம் உடல், மனம், உயிர், இந்த 3ஐயும் இந்த பக்கம் எழுதி வைத்துக் கொள்வோம். இப்போ இது 3ம் எதை சார்ந்தது என்பதை நாம் சரியாக பொருத்தி பார்க்க வேண்டும். அப்படி பொருத்தி பார்க்கும் போது இப்போ முதலில் எதை எடுக்கிறோம் என்றால், உலக பொருட்கள் எதை சார்ந்தது? உடலை சார்ந்ததா, மனதை சார்ந்ததா, உயிரை சார்ந்ததா என்று ஒரு கேள்வி. இதற்கு பதில் உடலை சார்ந்தது என்றும் சிலர் மனம் சார்ந்தது என்றும் சொல்வார்கள். அந்த இரண்டு பதில்களும் நிறைய வரும். சில பேர் உடலையும் மனதையும் சார்ந்தது என்பார்கள். இப்போ இதில் ஒரு தெளிவு வரணும். இது மனம் சார்ந்ததா, உடல் சார்ந்ததா என்று. இப்போ இந்த உலக பொருட்கள் அனைத்தும் உடலை மட்டுமே சார்ந்தது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தெளிவுபடுத்த வேண்டும், தெளிவு அடைய வேண்டும். அப்போ உலக பொருட்கள் அனைத்தும் உடலை மட்டும்தான் சார்ந்தது. எப்படி என்றால் மகரிஷி அவர்கள் தேவைகள் 3 என்று சொல்கிறார்கள். தேவைகள் 3 என்று சொல்கிறோம். நாம் தேவைகள் 3 என்று அடிக்கடி படித்திருக்கிறோம். இறையாசிரியர் பயிற்சியில் தேவைகள் 3 என்பது பல இடங்களில் நமக்கு பொருந்தி வரும். அதனால் இதில் தெளிவாக இருக்க வேண்டும். பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்று 3 தேவைகள். இப்போ பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உலக பொருட்களோடு தொடர்பு கொண்டு அதை பெற்றுத்தான் அதை சமன் செய்ய முடியும். அப்போ உலக பொருட்களோடு தொடர்பு கொள்கிறோமா? தொடர்பு கொள்கிறோம். இப்போ இந்த தேவைகள் 3ம் உடலின் தேவையா, மனதின் தேவைகளா? நன்றாக சிந்திக்க வேண்டும். பசி என்பது உடலின் தேவையா, மனதின் தேவையா என்றால் உடலின் தேவை மட்டுமே. பசி என்ற உணர்வை நமக்கு உணர்த்துவது மனமாக இருக்கலாம். அந்த உடல் மனதின் மூலமாக அந்த தேவையை உணர்த்துவது. அப்போ உணர்வு என்ற ஒன்று மனதின் மூலமாக இருக்குமே தவிர அது உடலின் தேவையைத்தான் பசி என்று உணர்த்துகிறது. அப்போ பசி தேவை என்பது உடலுக்கு மட்டுமே, தாகமும் உடலுக்கு மட்டுமே, மனம் என்பது உணர்த்தக்கூடிய ஒன்று மட்டுமே. இப்போ சாதாரணமாக சமுதாயத்தில் பார்த்தால் பசி என்ற உணர்வு, பசி இல்லாவிட்டாலும் இந்த மனம் பசி என்ற உணர்வு இருக்கிற மாதிரி காட்டும். மனப்பசி என்று சொல்வார்கள். உடல் பசி இல்லாத போது கூட பசி இருக்கிறது போல் ஒரு உணர்வு, மாயை என்று சொல்கிறோம். இப்படியான ஒரு பசிதான் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது. அதெல்லாம் நம்முடைய உணவை அதிகமாக போவதற்கான காரணம். இது உடலை மட்டும் சார்ந்தது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல தட்பவெப்ப பாதுகாப்பு என்று சொன்னால் உடை, இருப்பிடம், இது உடலுக்கா, மனதிற்கா? இது உடலுக்கு மட்டுமே.
அப்போ இந்த உலகப் பொருட்கள் என்பது இந்த உடலை மட்டுமே சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் இந்த மனம் என்பது அதை உணர்த்தும் கருவியாக இருந்து அந்த பொருட்களோடு தொடர்பு கொண்டு பெறுவதற்கு உடலோடு சேர்ந்து இணைந்து இயங்கும் ஓர் இயக்கமாக இருக்கும். அப்போ மனதின் வேலை இங்கு என்ன என்று சொன்னால், இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு வேலைதான் இந்த மனதின் வேலையே தவிர, மனதின் மூலமாக இந்த புலன் வழியாக தொடர்பு கொண்டு இந்த உலக பொருட்களை பெறுகிறோம். எதற்கு? இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு. அப்போ இந்த உலக பொருட்கள் உடல் மட்டுமே சார்ந்தது, மனம் சார்ந்த ஒன்றும் இல்லை. இந்த மனதிற்கு உலக பொருட்கள் வேண்டுமா என கேட்டால் இல்லை. சாதாரணமாக மனிதனிடம் போய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள்வி கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். மனம் என்ன சொல்லும்? மனம் அமைதி வேண்டும், நிம்மதி, மகிழ்ச்சி வேண்டும், ஆனந்தம் வேண்டும் என்றெல்லாம் கேட்கும். உணர்வுகளைத்தான் கேட்குமே தவிர உடைமைகளை கேட்காது. ஏனென்றால் இந்த மனதிற்கும் இந்த உலக பொருட்களுக்கும் எந்தவித தேவையும் இல்லை. இந்த உடலுக்கு மட்டுமே உலகப் பொருள். இன்றைய சமுதாயத்தில் பொருள் சார்ந்த வாழ்க்கை என்பது அதீதமாக போய்க்கொண்டிருக்கிறது என்றால், இந்த உடலின் தேவைக்காக பொருளை மட்டுமே தேடுகிறோம். மனதின் தேவைக்காக தேடுகிறோமோ என்று பார்த்தால், மனதின் தேவைக்காக என்று இந்த பொருளை தேடுவதுதான் இன்று அதிகமாகிவிட்டது. அப்போ என்னாச்சு? இந்த உடல் சார்ந்த பொருட்களை மனம் சார்ந்ததாக மனிதன் மாற்றிவிட்டான். அப்போ மனம் என்னாச்சு? பொருள் சார்ந்த வாழ்க்கைக்குள் சிக்கிக்கொண்டது. இந்த மனம் உடலோடு இணைந்து வெளியே வராமல் ஒரு மயக்கத்தில் நின்றுவிட்டது. உடலோடு இணைந்து உடல் கேட்காததையெல்லாம் இந்த மனம் கேட்கிறது. எப்படி கேட்கிறது? உடலுக்கு வேண்டும் என்று கேட்கிறது. உடல் கேட்கவில்லை. இந்த ஒரு நிலைதான் மயக்கம். இதுதான் சமுதாயம். நாம் அகவாழ்க்கை வாழாததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த மனம் தேவை முடிந்தவுடன் உடலில் இருந்தும் புலன்களிலிருந்தும் விலகி இருந்து தனியே வந்திருக்க வேண்டும். வந்தால் அந்த இடத்தில்தான் அகவாழ்க்கை என்பது தொடங்கும். அப்போ உடலோடும் அதன் புலன்களோடும் இணைந்து கொண்டு வருவதே இல்லை. எப்பொழுதும் உடலோடு இணைந்து புலனோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் புலன் வழி வாழ்க்கை என்று சொல்கிறோம். இதை சமநிலைப்படுத்துவதுதான் முதல் நிலை, முதல் வேலையாக உள்ளது. அதில் ஒரு சிறிய பாடல். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நமக்கு இந்த ஆன்மீகத்தில் முதல் தொடக்கமே இந்த சமநிலை அடைய வேண்டும் என்பதுதான். அப்போ முதலில் உடலின் தேவை முடிந்த உடனே உடலிலிருந்து பருவுடல் என்பதே 5 புலன் தானே. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். உடல் முழுவதும் தோல் இருக்கு. உடலிலிருந்து என்பதை புலன்களிலிருந்து என்று சொல்ல வேண்டும். மனதை விளக்க வேண்டும், விடுதலை பெற வேண்டும். இங்குதான் நமது பயிற்சியே ஆரம்பிக்கிறது. இப்போ மகரிஷி அவர்கள் வந்த உடனே உடற்பயிற்சி கொடுப்பார்கள். கொடுத்த பிறகு தியானம். உள்ளே செல்கிறோம் அல்லவா? தியானத்துக்கு உள்ளே செல்கிறோம் அல்லவா? முதல்ல ஆக்கினை தியானம் பண்ணிவிட்டு இருக்கோம். இந்த ஆக்கினை தியானம் எதற்காக முதல்ல கொடுத்து கொஞ்ச நாளாக செய்ய சொல்கிறோம்? அதுவும் ஆக்கினை தவம் முக்கியம் என்று தொடர்ந்து ஆழ்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். அப்போ இதில் என்ன செய்கிறோம்? என்ன நடக்கிறது என்று பார்த்தோம்னா, இந்த மனம் 5 புலன்களில் இருந்து விடுதலை பெறுவதுதான் இந்த ஆக்கினை தவம். அப்போ மனம் புலன்களில் இருந்து விடுதலை பெற்று தனித்த மனமாக நிற்கணும். அப்போ அங்குதான் அகவாழ்க்கை என்பது தொடங்குகிறது. அப்போ இதுதான் ஆக்கினை தவம். முதல் தவம் மகரிஷி இதைத்தான் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அக வாழ்க்கைக்குள் நுழைவதற்கான முதல் தவம் ஆக்கினை தவம். ஆக்கினை தவத்தில் என்ன பண்றோம்? அக வாழ்க்கையில் முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய முதல் படிதான் ஆக்கினை தவம். அப்போ அங்கே என்ன ஆகும்? புலன் உணர்வை கடந்து மனம் உள்ளே வரணும். அப்போ உடலில் இருக்கக்கூடிய
மையங்கள் எத்தனையாவது மையமாக இருக்கிறது? 6வது மையமாக இருக்கிறது. 6வது மையம் என்றால் கீழே 5 மையம் இருக்கிறது. இந்த 5ஐயும் கடந்து 6வது மையம் ஆக்கினை. இந்த 5 மையமும் எதற்குரிய மையம்? 5 புலன்களுக்குரிய மையம், 5 பூதங்களுக்கு உரிய மையம். அப்போ அதை தாண்டி 6வது மையம் ஆக்கினை. அங்கு வரும்போது மனம் என்ன ஆகிறது? முழுமையாக அந்த உடல் புலன் உணர்விலிருந்து முழுமையாக விடுதலை பெறுகிறது. அந்த விடுதலை கிடைக்கும் போதுதான் அக வாழ்க்கை தொடர்கிறது. அந்த விடுதலை கிடைக்கும் போதுதான் அக வாழ்க்கை என்பது தொடங்கும். தவம் செய்வதற்கு முதலில் மன ஆற்றல் வேண்டும். உடல் இயக்கத்திற்கு முக்கியமானது 5 சக்கரங்கள். 5 சக்கரங்களுக்கு நல்ல ஊட்டம் கொடுக்க வேண்டும். 5 பூதங்கள் தான் 5 சக்கரங்கள் நன்றாக வேலை செய்யும். உடல் ஆற்றல் கூடும்போது மன ஆற்றலும் கூடும். மகரிஷி அவர்களின் ஆக்கினை தவத்திலிருந்து ஒரு கவி. இருவிழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்தி ஒருமையுடன் குறுநெறியில் பழகும் போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அருவ நிலையாம் ஆதி நிலைய ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். இருவிழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க என்றால் நாம் புருவ மத்தியை நினைக்க சொல்கிறோம். இருவிழிகள் மூக்குமுனை என்பது கண்ணும் கருத்தும் இருவிழிகள் ஒன்றாய் நிற்கணும். எண்ணத்தை புருவங்களிடையே நிறுத்தி என்றால் இருவிழியையும் குறிப்பாய் பார்த்து நம் எண்ணமும் குவிகிறது. பார்வையும், அதாவது கண்ணும் கருத்தும் என்றால் எண்ணங்கள் தெளிந்த சிந்தனை. கருத்துப்படி எண்ணத்தை புருவ மத்தியில் வைத்து விழிகளையும் அங்கு நிறுத்தி கொஞ்ச நேரம் நின்று பழக வேண்டும். வேறு எந்த எண்ணமும் நமக்கு வராது. அப்படியே பழக பழக புருவ மத்தியை நினைத்தாலே ஆக்கினை கைகூடும். ஒருமையுடன் குறுநெறியில் பழகும் போது என்றால் ஒரே சிந்தனையுடன் விழிகள் இரண்டும் பார்க்க வேண்டும். எண்ணங்களை புருவத்திலே இருக்கணும், அதை ஒருமையா பார்க்கணும். அடுத்து குறுநெறியில், நெறி என்பது சொல்லியபடி முறைப்படி என்று அர்த்தம். நெறி என்பது முறை. குரு சொல்லியபடி பழகும் போது செய்து செய்து பழக பழக உள்ளொளியே பூரித்து மூலமான நமக்குள்ளே ஒரு ஒளி பூரித்து நிற்கும். வள்ளலார் சொல்வார்களாம், அமிர்த கலச தவம் ஜோதியின் ஆரம்பம், உள்ளே போய் ஆன்மாவை ஒளிவரச் செய்யும் என்று ஒரு கவியில் கூறியுள்ளார்கள். குரு நெறியில் பழக பழக உடம்புக்குள் ஒரு வெளிச்சம், உள்ளொளி பூரித்து உடல் முழுவதும் நிறைந்து மூலமான என்றால் எதற்கு மூலமான? கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும். கரு என்பது என்ன என்றால் எதை நோக்கி தவம் இருக்கிறோம்? உயிரை நோக்கி. உயிரின் மீது மனம் வைத்து தவம் இயற்றுவது ஆக்கினை தவம். கரு என்றால் உயிர். மூலமான கருவிற்கு உயிர் மேல் நோக்கி வேகமூட்டும். உயிரை மேலே மேலே பார்ப்பது. வேகமூட்டும் என்றால் விரைவுபடுத்தும் என்று அர்த்தம். கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும். கருத்து என்பது தெளிவான சிந்தனை, ஓர் உணர்வு தோன்றும். அரூப நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். அரூப நிலை என்பது மறைபொருளாக சூட்சுமமாக யார் கண்ணுக்கும் தெரியாத ஆதி என்ற இறைவன் உருவாய் வந்த என்றால், அதாவது சுத்த வெளியில் இறைவன் வசிக்கின்ற இடம். அந்த சுத்த வெளியை பரிணாமத்தில் அணுவாகி பஞ்சபூதங்களாகி கோள்களாகி பிரபஞ்சமாகி அந்த பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சத்து இசைவு இணக்கத்திற்கு ஒத்தவாறு கருவாகி ஓரறிவு முதல் ஆறறிவாகி மனிதன் மனம் வரை வந்து உருவமாக இருக்கிறது என்பதைத்தான் அந்த வார்த்தை. சூட்சுமமாக இருக்கின்ற அந்த இறைவன், கண்ணுக்கு தெரியாத இறைவன், ஆதியான அந்த இறைவன் அப்படியே உருவமாக வந்து கண்ணுக்கு தெரிகிறான் என்று அர்த்தம். அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். அப்போ நாம் ஆக்கினையில் நிற்கும் போது அத்துவித ரகசியமும் நமக்கு விளக்கமாக வரும். இந்த கவி மிக முக்கியமான கவி. உயிரின் மீது மனம் வைத்து தவம் இயற்றுகிறோம். தவம் ஏன் செய்கிறோம் என்றால் இறைநிலை உணர்வதற்கு, தன்னை அறிவதற்கு, தன்னை அறிந்து இறைநிலை உணர தவம். ஆக்கினையில் நிற்கும் போது 5 மையங்களையும் கண்ட்ரோல் பண்ணி நாம மேலே வந்து நம் வாழ்வின் நோக்கமாகிய தன்னை அறிய
இறை உணர்வு, ஆன்மீக திருப்புமுனை தவம் என்று பெயர். இப்போ மகரிஷி அவர்கள் வந்த உடனே இந்த உலக பொருள் வாழ்க்கை என்பதை நாம் ஓர் அளவு முறையில் வைத்துக் கொள்வதற்கு, இந்த அளவு முறை வைத்துக் கொண்டு குறைக்கும் போது என்னாகும், அந்த பொருள் தேடுதல் என்ற அதீதமான ஒரு வேகம் மனதில் குறையும். தேவை என்பதற்கு நம்மிடம் இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது என்ற மனதிற்கு திருப்தி, நிறைவு வரும். இப்போ அப்படி இருப்பதில்லை. எவ்வளவு இருந்தாலும் அது பத்தவில்லை என்று தேடுவதற்குரியதைத்தான் பார்க்கிறோம். ஆனால் இங்கு என்ன ஆகும், நம்மிடம் இருக்கக்கூடியதில் நிறைவும் திருப்தியும் வரும். அப்போ அதீதமாக தேடுவது குறையும். அது குறையும் போதுதான் ஒரு நேரம் மிச்சமாகும். புற வாழ்க்கைக்கு நேரம் பத்தவில்லை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ ஏன் ஓடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியவில்லை. எது அளவு என்பது தெரியாமல் இரவு பகலாக ஓடுகிறார்கள். நிறைய பொருள் ஈட்டிய பிறகு அந்த உடலிலிருந்து அத்தனை நோய்களும் வந்து அந்த பொருளை அனுபவிக்க முடியாமல் மரணிக்க கூடியவர்களாயும் பார்க்கிறோம். பெரும்பாலோர் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. அப்போ அவர்கள் பொருள்களை தேடிவிட்டார்கள். ஆனால் அந்த பொருளை அனுபவிக்க முடியாமல், அதுதான் அனுபவிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. ஆனால் வாழ்க்கையில் அனுபவிக்காமல் இன்னும் நிறைய இருக்கிறது. அதற்குள் மனிதன் என்றி ஆகவில்லை. சரி, இப்போ அந்த நிலையில் உலக பொருட்கள் உடல் சார்ந்தது, உடலை மட்டும் சார்ந்தது என்று சொல்லிவிட்டோம். உடல் சார்ந்தது என்றால் எல்லோரும் சொல்லலாம். அப்போ இறையாசிரியர் பயிற்சிக்கு வந்த நாம் எந்த அளவு கான்கிரீட்டான முடிவுக்கு வரணும்னா, இந்த உலக பொருட்கள் உடலை மட்டும்தான் சார்ந்தது, மனதிற்கும் இந்த உலக பொருட்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெளிவுக்கு வர வேண்டும். அப்போ மனசு கேட்கிறதெல்லாம் வாங்கணும் வாங்கணும் நாம போயிட்டு இருந்தோம் அல்லவா, அதிலிருந்து நமக்கு ஓரளவுக்காவது அதிலிருந்து இந்த மனதிற்கு விடுதலை கிடைக்காமல் நாம் ஆன்மீக வாழ்க்கையே வாழ முடியாது. அப்புறம் எப்படி நாம் ஆசிரியராக மாறுவது? அங்குதான் இந்த அளவு முறை என்பதற்கு வர வேண்டும். அப்போ அதற்கு காங்கிரீட்டா என்ன பண்ணணும், அது உடலை மட்டும்தான் சார்ந்தது என்ற முடிவுக்கு வரணும். அப்போ தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உலக பொருட்கள் என்பது கூட தேவையின் அளவில் பூர்த்தி செய்யக்கூடியது என்பது ஒரு நிலை. அது சாதாரண மனிதனுக்கு போதும் என்று சொன்னாலும் இப்பொழுது நாம் வேறொரு நிலைக்கு பழகிவிட்டோம். அதிலிருந்து பேசிக்கான நிலைக்கு வரணும்னா இந்த அனுபவங்கள் விடாது. உண்மை. இப்போ நாம எந்த நிலையில் இருக்கிறோம்? தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் அந்த மனிதன் என்ன செய்தான்? தேவை சற்று சௌகரியமாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான நிலைக்கு வந்து விட்டான். அப்பதான் இந்த தேடுதல் கூடியது. நம் முன்னோர்கள் தாத்தா காலத்தையும் இப்போ எடுத்து பாருங்க. அவங்க காலத்துல பேசிக்கா நெசிட்டிட்டி தேவைகளை, உலக பொருட்களை மினிமமாக வைத்திருந்தார்கள். மினிமத்திலும் அவர்கள் நிறைவாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள். உடல் அளவில் உழைத்து கஷ்டப்பட்டார்கள். உழைப்பு என்பது இருந்தது. இப்போ நாம என்ன ஆயிட்டோம்னா சௌகரியமாக வாழ்வது என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். எதற்கு சௌகரியம்? உடலுக்கா மனதிற்கா என்றால் உடலுக்கு சௌகரியமாக, ஆனால் மனதிற்கு சௌகரியமாக தெரியும். நாம் அந்த அளவு வந்து விட்டோம். அப்படி வந்ததால் என்ன ஆயிற்று என்றால் இந்த உடலில் அசைய வேண்டிய, இயங்க வேண்டிய இயக்கங்களை நிறுத்திவிட்டோம். இப்போ சௌகரியம் என்றால் என்ன? இந்த உடல் அமைப்பில் இயற்கை எப்படியெல்லாம் வளைந்து நெளிந்து அசைய வேண்டும் என்று நமக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் இணைப்பை கொடுத்தது. ஆங்காங்கே மடக்கக்கூடிய, சுழலக்கூடிய இந்த மாதிரி உடல் இணைப்பை கொடுத்திருக்கிறது அல்லவா? அந்த மாதிரி அசைவுகளை கொடுக்காமல் இருந்தால் அது சௌகரியம் என்று மாற்று பொருள் கண்டுபிடித்து விட்டோம். இந்த வாழ்க்கை சௌகரியமான வாழ்க்கை. தேவைக்காக வாங்கக்கூடிய பொருட்களை விட சௌகரியத்திற்காக வாங்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருக்கும். அப்போ இதுல அசையக்கூடிய அசைவுகள் அசையாமல் நின்று விட்டதால் அங்கு என்ன ஆகிவிட்டது? உடலில் நோய் ஏற்பட்டு விட்டது. அந்த காலத்தில் உழைப்பை கொடுத்தார்கள். தேவையான அளவு பூர்த்தி செய்தார்கள். சௌகரியத்தை தேடவில்லை. அப்போ உடலுக்கு உழைப்பு இருந்தது.
இப்போ இன்று உடல் அசைவை நிறுத்தி டெக்னாலஜி என்ற அமைப்பில் மிஷின் இருக்கிறது. உடலில் நோய் வந்துவிட்டது. மனிதன் உடலுக்கு உடற்பயிற்சி செய்ய வந்து விட்டான். மனிதன் உடற்பயிற்சி செய்யணும் என்று இருக்கா? இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு மனிதராய் பிறந்தவன் உடற்பயிற்சி தியானம் செய்வதற்கா பிறந்தான் என்று கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. இந்த உடற்பயிற்சி தியானம் செய்வது என்பது ஒரு பிராயச்சித்தம்தான். பிராயச்சித்தம் என்றால் என்ன என்றால், ஒரு தவறை செய்து விட்டோம் என்றால் அந்த தவறுக்கு ஒரு மாற்று செயல் செய்வது என்பதுதான் பிராயச்சித்தம். அப்போ இதுவும் பிராயச்சித்தம் தான். மனிதன் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருந்தால் இது தேவையில்லை. ஏன் உடற்பயிற்சி செய்கிறோம்? மனிதன் அந்த காலத்தில் குத்த வைத்து உட்கார்ந்து விறகு அடுப்பில் சமைத்தார்கள். சமைக்கும் போது எத்தனை முறை உட்கார்ந்து எழுந்திருப்பார்கள். துவைக்கும் போது கை சுழற்சி இருக்கும். அம்மி ஆட்டுரலில் ஆட்டும் போது கை சுழற்சி, இடுப்பு சுழற்சி. உரலில் நெல் குத்தும் போது கை உயர்ந்து உயர்ந்து வரும். இப்படி நமது வீட்டில் செய்யக்கூடிய தேவையை உடல் அசைவுகள் அத்தனையும் வந்துவிடும். நிதானமாக அசைவுகள். கோயில்களில் பக்தி மார்க்கத்தில் கைகளை உயர்த்தி வழிபாடு, தோப்பு கர்ணம் போடுவது, கோயிலை அங்க பிரதட்சணம் செய்வது என்று இருந்தது. இப்போ உடல் உழைப்பு இல்லாததால் உடற்பயிற்சிக்கு வந்து விட்டார்கள். உடற்பயிற்சி என்பது ஒரு பிராயச்சித்தம். மனிதனுக்கு பிராயச்சித்தம் தான். தியானம். ஒரு மனிதன் 100% இரண்டொழுக்க பண்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு தியானம் தேவையில்லை. தியானம் ஏன் பண்றோம்? பேசிக்கா இதை புரிந்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி, தியானம் இதெல்லாம் அவசியம் என்கிறோம். இதுவும் பிராயச்சித்தம் தான். ஏன்? நாம் இரண்டொழுக்க பண்பாடு படி வாழ்கிறோம். துன்பம் கெடுத்து வாழ்ந்தால் அதை குறைக்க தியானம் செய்யணும். துன்பம் கொடுத்து வாழ்ந்தால் அதை குறைக்க தியானம் செய்யணும். இரண்டொழுக்க பண்பாட்டின்படி அந்த உறுதியும் தைரியத்தையும் மனதிற்கு கொடுக்கக்கூடியது தியானம் மட்டுமே. தியானம் செய்தால்தான் அது நடக்கும். அந்த இரண்டொழுக்க பண்பாட்டை முழுவதையும் நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் தவம் தேவையில்லை. அதுவே தவமாகிவிடும். வள்ளுவர் பெருமான் கூறும் பொழுது, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு. பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களை பொறுத்து கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது எனும். இவ்வளவுதான் தவம் எனப்படும். அதே தவம் என்று சொல்லிவிடுவார். இந்த இரண்டையும் நடைமுறைப்படுத்திவிட்டால் அதுதான் தவம். அப்போ தனியா தவம்னு ஒன்றும் இல்லை. சில பேர் சொல்வாங்க, வாழ்க்கையே தவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பார்கள். வாழ்க்கையே தவம் என்றால் யாருக்குமே துன்பம் கொடுப்பதை நிறுத்திவிட்டாச்சு. துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்து கொண்டே இருக்கிறோம். இவை இரண்டையும் கடைபிடிப்பவர்களுக்கு தவம் தனியே தேவையில்லை. திருநாவுக்கரசரிடம் போனார்களாம். அந்த இறைவனை ஒரு கணம் நினைத்தாலே போதும், அவர்கள் எல்லாம் பாடல்கள் பாடுவார்கள். அவர்கள் வாழ்க்கையே தவமாக இருக்கிறது. இப்போ நாம உட்கார்ந்து பண்றோம். ஏன்னா பல ஆண்டு காலமாக பல தலைமுறைகளாக நிறைய தவறுகள் செய்து வாழ்ந்து விட்டோம். அதற்காக நாம தவம் செய்து கொண்டிருக்கிறோம். இரண்டொழுக்க பண்பாட்டில் நல்லா பார்க்கணும். அந்த தவம் எதற்கு? முதல் ஒழுக்க பண்பாட்டை 100% நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு தவம். அதன் பிறகு இரண்டாவதாக என்ன இருக்கிறது? துன்பம் போக்கும் உயிர்களுக்கு நம் கர்ம வினையை தூய்மை செய்வதற்கு. இப்போ இந்த அடிப்படையில் இந்த வாழ்க்கை இப்படி விலகிவிட்டது. மீண்டும் மனிதனின் ஒரிஜினல் வாழ்க்கை போகிறதுக்கு இந்த பயிற்சி செய்து உள்ளே போகிறோம். அப்போ நாம எந்த இடத்தில் இருக்கிறோம்? ஆசிரியர் பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம தடமாறி எங்கேயோ வந்து விட்டோம். மகர்ஷி சொல்வார்களாம், மனித வாழ்க்கை தடமாறி எங்கேயோ சென்று நிற்கிறது. நாம் அங்கிருந்து எங்கே வரணும்? முதல்ல அந்த இறை ஆசிரியர்கள் தடமாறி எங்கே போயிட்டோம்? இப்போ எங்கே ஆரம்பிக்கிறோம்? தடமாறி போய் முட்டி நிற்கிறோம் அல்லவா? அந்த முற்றின இடத்துல இதற்கு மேல் நாம் போனால் பெரிய புதைகுழிகள் விழுந்து விடுவோம் என்று நமக்கு ஒரு குருமகான் அந்த இடத்தில் வந்து சொல்லிவிட்டார்கள், உணர்த்தி விட்டார்கள். இப்போ என்ன செய்யணும் என்றால், அந்த இறையாசிரியர்கள் அபவுட் ஆகி திரும்பி முதல் 1 மாதம் என்ன செய்தோம்னா, அந்த பாதையில் செல்வதை நிறுத்திவிட்டு வந்த பாதையில் திரும்பி வர வேண்டும்.
எந்த இடத்தில் பாதையை தவறவிட்டோமோ அந்த இடத்திற்கு முதலில் வர வேண்டும். வந்த பிறகுதான் முறையான பாதையில் பயணிக்கணும். அப்போ எந்த இடத்தில் தவறவிட்டு வந்தோமோ அந்த இடத்திற்கு யார் வந்து சேர்க்கிறார்களோ அவர் மட்டும்தான் இறையாசிரியர். அதன் பிறகுதான் உண்மையான பயணத்தை தொடர முடியும். அப்போ தடமாறிய திசை மாறிய ஒரு மனித வாழ்க்கை திரும்புவதுதான் நமது ஆசான் தத்துவத்தை ஆழமாக கொண்டு போகிறோம். நாம 100% சிந்திக்க ஆரம்பித்தால் தான் ஒரு 20% நம்ம நடைமுறைக்கு வருகிறது. அப்போ நாம உண்மையை உண்மையாக சிந்தித்துக் கொள்வோம். பேசிக்கான வாழ்க்கை அப்போ சமநிலைக்கு அக வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் புற வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதில் முக்கியமாக இந்த உலக பொருட்கள் அனைத்தும் உடலை மட்டுமே சார்ந்தது, மனம் சார்ந்தது அல்ல. மனம் ஒன்றை கேட்கிறது என்று சொன்னால் உடல் கேட்கிறதா, மனம் கேட்கிறதா என்றால் மனம்தான் கேட்கும். மனம் கேட்பதை எல்லாம் வாங்கிக் கொண்டே இருந்தால் அது நிறைவே ஆகாது, இன்னும் பெரிசாக கேட்கும். நம்மை படுக்க வைக்கும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிடும். இந்த உலக பொருட்கள் உடல் மட்டுமே சார்ந்தது என்ற உண்மையை நன்றாக சிந்தனை செய்வோம். உண்மையாக புற வாழ்க்கையை சிந்தித்து தெளியும் போதுதான் அதிலிருந்து விடுபட்டு அக வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க முடியும் என்பதை இந்த சிந்தனையின் மூலம் தெளிவு பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.